வாழ்க வளமுடன். இப்போ பாருங்க தம்பி, இந்த டேப்லெட் வந்து டெல்மி சாஃப்டான்னு ஒரு ரா மெட்டீரியல்ல சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். பிராண்ட் நேம் நான் சொல்லலை, சரிதானே? இது மெட்ஃபார்மின் டேப்லெட். யாருக்கெல்லாம் வந்து டயபெட்டிக் இருக்கோ அவங்க சாப்பிடுவாங்க. சரி, இந்த டேப்லெட் என்ன கலரில் இருக்கு? இந்த டெல்மி சாஃப்டான் டேப்லெட் என்ன கலரில் இருக்கு? சரி, இது ரெண்டோட ரா மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன கலரில் இருக்குன்னு தெரியுங்களா? வெள்ளை வெளியேர்னு கோலமாவு மாதிரி இருக்கும். சரி, அப்போ கோலமாவு மாதிரி உள்ள வெண்மையான கலரில் உள்ள ஒரு பொருளை எதுக்காக கலர் பவுடர் போட்டு இந்த டேப்லெட் பண்ணியிருக்காங்க? இந்த டேப்லெட்லையும் எதுக்கு கலர் பவுடர்? ஒரு இதோட பின்புலத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த டேப்லெட் ஜெர்மனில் ஒரு பிளான்ட் வச்சிருக்கான். அந்த ஜெர்மன் பிளான்ட்ல இதே மாத்திரை மெட்ஃபார்மின் தயாராகுது, வெள்ளை வெளியேர்னு இருக்கும். இங்கே இந்தியாவில் மட்டும் ஏன் இப்படி கலர் பவுடர் போட்டு விற்கிறோம்? நம்ம என்ன இளிச்ச வாயர்களா? சரி, கலர் பவுடர் போடுறீங்க, ஓகே. இந்த கலர் பவுடர் போடுறதுனால இந்த மாத்திரைக்கு ஏதாவது பிரத்யேகமான சக்தி கூடுதா? கிடையாது. ஒரு மாத்திரைக்கே எந்த சக்தியும் இந்த கலர் பவுடரால கூடாதுன்னா, டூத் பேஸ்ட்ல எதுக்கு நீங்க இந்த மாதிரி சிவப்பு கலர் ஜிங்குச்சான், பச்சை கலர் ஜிங்குச்சான்னு போடுறீங்க? நிறைய குடும்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க.